ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இது ஆடியோ லான்ச் இல்லை, பூர்வ பக்கம் பார்த்தா அப்படி இருக்கு. இதான் படத்தோட பூஜை. இன்னைக்கு பூஜையில இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பூஜையில வந்து இவ்வளவு பேர் உட்காந்து பேசி நான் பார்த்தது இல்லை. அதுவே பெரிய விஷயம் கணேஷ். ஆக்சுவலி மிகப்பெரிய பிளெஸிங். எல்லாம் வந்துட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலி ஆடியோ லான்ச் மாதிரி நடந்துட்டு இருக்கு. நான் வந்து நல்லா இருக்கு ஆக்சுவலி. ஸோ ரொம்ப சந்தோஷம். கணேஷ், உங்களை அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துல சலீம் படம் பண்ணும்பொழுது உங்கள் ஃபுட்டேஜ் பார்த்து என்ன ஃபீல் பண்ணணும், அதே ஃப்ரெஷ்னஸ் டைரக்டராகவும் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த படம் வந்து ஐ திங்க் பூஜை கூட எனக்கு தெரிஞ்சு ஷூட்டிங் முன்னாடி போட்டுருவாங்கல்ல, 20 days கழிச்சு போட்டது ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சினிமா. 20 நாள் ஷூட்டிங் எடுத்துட்டு ஏன் அப்படி பண்ணோம்? நம்ம எப்பவுமே வித்தியாசமா தானே பண்ணுவோம். ப்ரொடியூசர் ஏதோ பிரச்சனை இருக்கு கணேஷ், தெரியல. ப்ரொடியூசர் பிரச்சனை ஏன் தெரியல. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு நல்ல ஒரு ஆக்டரை வந்து கொடுத்த டைரக்டர் லியோவுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் லியோ. கடைசியா அஜய் நல்லா இருக்குடா, நல்லா பண்ணியிருக்கேன். நான் படம் பார்த்துட்டேன். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சரம் பதன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பூக்கியோட விஷுவல்ஸ் பார்த்து 5வது நாள் கால் பண்ணல, 5th day உங்களுக்கு கால் பண்ணி இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். கண்டிப்பாக லவ் டுடே மாதிரி இன்னொரு ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய படமாக இந்த படம் வரும். இந்த படத்தை வந்து வர February மாதம் 20ஆம் தேதி ஆச்சு, February 20th ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன். ஓகே தானே உங்களுக்கு? ஓகே, வருது உங்களுக்கு ஓகே தானே? வர February 20 இந்த படம் வர முயற்சி நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு October மாதம் போல் ஷூட்டிங் முடிஞ்சிடும். டக்குன்னு எல்லா வேலையும் நடக்கும். ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ண வசந்தபாலன் சார், குமார், ரத்தகுமார், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்குமே டீம் மெம்பர்ஸ் அண்ட் படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய தனுஷா அண்ட் கோ ஆக்டர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அண்ட் என்னோட கோ ப்ரொடியூசர் ராம் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அவங்க சொன்ன மாதிரி படத்தோட லான்ச் டைமில் எனக்கு இது வரைக்கும் 10-15 படம் பண்ணியிருக்கேன் சார். லான்ச் டைமில் வந்து தெலுங்கில் பூஜை போட போகிறோன்ற மாதிரி யாருமே சொன்னதில்லை இது வரைக்கும். ஸோ அஜய்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து தெலுங்குலேயும் பண்ண போகிறீங்கன்றீங்க. பேரலல் சப்போர்ட் ரொம்ப நன்றி. மீடியா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. ஒவ்வொரு படமும் பேக் டு பேக் நான் தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காரணமே நீங்கள் தான். ரொம்ப சந்தோஷம். இதை நான் இது வரைக்கும் நடித்து நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். தனியாக நடிக்காமல் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் படம் வந்து அஜயை வச்சு ஆரம்பிச்சிருக்கேன். இது அஜயோடு நிறுத்திக்காமல் கண்டிப்பாக வருஷத்துக்கு வந்து ஒரு 2 படமாவது அஜயும் இல்லாமல் அதை ஹீரோஸை வச்சு கூட நெக்ஸ்ட் இயர் வந்து படம் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக நிறைய நியூ டைரக்டர்ஸ், நிறைய டேலண்ட்ஸ், நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப காத்துட்ருக்கேன். கண்டிப்பாக நிறைய பண்ணுவேன். அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாத்துக்கும் முக்கியம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் இல்லையா, பரிதி வந்து உங்கள் ரைட்டிங் வந்து எக்ஸ்ட்ரா ரீசெண்ட் டைமில் நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு ரைட்டர் நீங்கள் ஆக்சுவலி. அண்ட் என்னோட அடுத்த படம் பிச்சைக்காரன் 3யும் அவர் கூட சேர்ந்து எழுதிட்டு இருக்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் அசோசியேஷன். தேங்க்யூ ஸோ மச். யாராவது மறந்துட்டேன்னா தேங்க்யூ சக்தி, தேங்க்யூ. அப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் சொன்ன மாதிரி பாண்டியராஜன் சார் இருக்கிறது வந்து அவ்வளோ பெரிய படத்தை கவனிச்சுக்கிட்டு கணேஷை நீங்கள் வாழ்த்தி பேசுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்ததே பெரிய பிளஸிங் எனக்கு ஆக்சுவலி. ரொம்ப கண்டிப்பாக ஒரு நிறைய நட்சத்திர பட்டாளத்தோடு பண்ணுறீங்களே, ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 ஆக்டர்ஸ், சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் நிறைய பேர் நடிக்கிறாங்க. ரொம்ப கிராண்டாக வந்துட்டு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் பாண்டியராஜன் சார், ராதா, எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அண்ட் காலையிலேயே ஏஞ்சி இந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கங்கள். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய 2வது மேடை. மார்கனுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்பும்
அதுக்கான அங்கீகாரமும் அதுதான் இப்போ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேர் என்னை பார்த்து இவன் அடையாளப்படுத்துகிற மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணமான லியோ சார், தேங்க்யூ வெரி மச் சார். விஜயாண்டி சார், நீங்கள் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ப்ரொடியூசர் ஃபாத்திமா மேம் அண்ட் அந்த படத்துக்கான முக்கியமான வேலை செஞ்ச எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தை பூக்கி அப்படிங்கிற என்னுடைய இல்லாத படம் கணேஷ் சார் என்னை நம்பி நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஷூட்டிங் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட். அண்ட் அந்த 20 நாளிலுமே எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்து, சரி ஓகே படத்தில் வந்து கிட்டத்தட்ட என்ன மாதிரியே நான் இருந்து நடிச்சு போயிடலாம், கொஞ்சம் சட்டிலாக இருக்கும், பெருசாக எமோட் பண்ணுன்ற மைக்குக்கே பொறுக்கலை. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. சரி இந்த படத்தை நிறைய கொஞ்சம் எமோட் பண்ணும், எப்படி பண்ண போகிறேன் எது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கணேசருக்குலாம் செட்டில் இருக்கும்போது நடிப்பேன். பட் எனக்கு நடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. நான் கணேசர்கிட்ட கேட்பேன், சார் இது ஓகேவா, ஏன்னா எனக்கே நம்பிக்கை இல்லை இது வந்து கரெக்டாக வருதா வரலையா அப்படிங்கிற போது கணேசர் எல்லாத்தையும் பார்த்து ஓகே பக்கா 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 போகலாம் 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 அப்படிங்கும்போது சரி என்னை வச்சு ஓட்டுறாங்க அப்படின்னு நினச்சேன் நான். பட் கடைசியில் நான் அந்த படம் லைவாக அதை எடிட் ஆகி வரும்போது ரொம்ப அழகாக அற்புதமாக வந்துக்கிட்டு இருக்கு இந்த படம். அண்ட் இது விஜயாண்டி சாரும் இந்த மாதிரி ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக ஃப்ளெக்சிபிளாக ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, எந்த ஒரு ஹிக்கப்பும் எந்த ஒரு பிரேக் டவுனும் இல்லாமல். அண்ட் பரதி சார் தேங்க்யூ. அந்த ரொம்ப அழகான வந்திருக்கு. நான் அது கதையை படிக்கும் போதே இதோட ரைட்டிங்கோட எஃபர்ட் வந்து எனக்கு ரொம்ப அற்புதமாக தெரிஞ்சிச்சு. எத்தனை லேயர்ஸ், எத்தனை விஷயம் சட்டிலாக இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தை வந்து இப்போ தொடங்கி வச்ச அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தில் வேலை செய்கிற டைரக்ஷன் டீம், கேமரா டீம், பிரபு, ஸ்வேதா, ஜெய்சன், வாசுஜி, கணேஷ் சார், ஜெய் சார், உதய்ஜி, கண்ணன் சார், எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஆர்ட் டைரக்டர் பிரகதீஷ் சார், எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் சப்போர்ட் சார் பேரை மிஸ் பண்ணி தான் நம்ம ப்ரொடக்ஷன் டீமில் இருக்க நவீன் அண்ணா அண்ட் சாண்ட்ரா மேடம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ வெரி மச். 2வது மேடை, அடுத்த மேடையில் நம்ம மீண்டும் சந்திப்போம். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ. சூப்பர், ஆல் தி வெரி பெஸ்ட். சூப்பராக இருக்குண்ணே. 2 பேருக்கு நடுவில் நீங்கள் இருக்கிறது ரொம்ப பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. பேசுங்கண்ணே, நீங்களே நிறைய பேசுவீங்க, படத்தை பற்றி பேசுங்க, அஜயை பற்றி பேசுங்க, டைரக்டரை பற்றி பேசுங்க. இல்லை இந்த 12 நாள் ஷூட்டிங் நடந்திருக்குன்னு சொன்னதில் வந்து நான் கண்ணாடி கூட போட்டுங்கண்ணே, கண்ணாடி போட்டுங்க, இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். அஜய் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும். ஏன்னா நிறைய புதுமுக இயக்குநர்கள், ஏதாவது எங்கள் வசந்தபாலன் சார் படத்தில் நடித்த மகேஷ் கூட புதுமுகம் தான். சார் எப்படி வேலை வாங்குவார், ஒரு ஆர்டிஸ்ட்டை எவ்வளோ மெனக்கெடுவார்னு தெரியும். ஸோ அந்த விஷயங்கள் வந்து கணேஷ் பிரதருக்கு வந்து இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா அவரும் நண்பர் தான் என்னுடைய. அஜய் வந்து எந்த விஷயம் சொன்னாலும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நடிச்சிட்டு இருப்பாப்புல. ஸோ அஜய் வந்து எல்லாமே தெரிஞ்சு தான் சினிமாவுக்கு வந்திருக்காரு அப்படின்றது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. இன்னொன்று, அவர் கூட நடிக்கும்போது, இப்போது நாங்கள் மகேஷ் கூட நடிக்கும்போது சார் வந்து எங்களுக்கு நிறைய டேக்ஸ் வந்து ரிகல்சல் பார்ப்பாங்க. ஸோ இப்போ இந்த படத்தில் ஒரு புதுமுகமாக நடிக்கும்போது, அதாவது ஒரு படம் ஹிட் ஆகி வந்து நிறைய பேர் எவ்வளோ பேர் நம்ம பார்த்துருக்கோம். மார்கனில் எனக்கு அஜயோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது, பிடிச்சிருக்கு. ஸோ மார்கன் வந்து ரொம்ப பிடிச்சி தியேட்டரில் ஃபஸ்ட்டு ஷோ போய் பார்த்தேன். ஏன்னா கணேஷ் வந்து எனக்கு அடுத்த படம் வந்து விஜயாண்டி சார் ப்ரொடக்ஷனில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நான் உடனே வந்து அவருடைய இவர் கூட தான் நடிக்க போகிறோம், அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு பார்க்கறதுக்காக போயிருந்தேன். ஃபஸ்ட்டு ஷோ சத்தியமில் பார்க்கும்போது அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு படமாகவே. ஸோ இவ்வளோ மெனக்கெட்டிருக்காரு. அதை கேட்கணுன்னு தான் இந்த படத்தில் ஆரம்பிக்கும் போது நான் அஜய்கிட்ட கேட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, உண்மையிலேயே எவ்வளோ நாள் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு. ரொம்ப ஈஸியாக அது நிறைய இதெல்லாம் அவருடைய எஃபர்ட்லெஸ்ஸாக அதை எஃபர்ட் போடுறாருன்னு தான் நினைக்கிறது. ஸோ அதனால் அவருக்கு ஒரு நல்ல ஹீரோவை இந்த விஜயாண்டி சார்கிட்ட வந்து ஒரு எப்படி சொல்கிறேன்னா, நேற்று கூட என்னோடய மனைவி சொன்னாங்க, அதாவது இன்றைக்கி குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா, குடும்பங்கள் மொத்தமாக போய் படம் பார்க்குறதுக்கான சூழல்களே ரொம்ப கம்மியாக இருக்குது. வெட்டு குத்து அடிதடி அப்படின்னு தான் இருக்கிற மாதிரி இருக்க சூழலில் இந்த மாதிரி ஒரு ரம்மியமாக அழகாக குடும்பங்கள் போய் பொறுமையாக பார்க்குறதுக்கு விஜயாண்டி சார் ப்ரொடக்ஷனில் வர எல்லா படமுமே ஒரு ஃபேமிலி போய் பார்க்கலாம், குட்டி பசங்க போய் பார்க்கலாம் அப்படின்றது தான். நேற்று ரோமியா படம் நேற்று பார்த்து சார்ட்டாக தான் சொன்னேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆசையாக இருக்குது, தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ சார் மூலியமாக கூட்டுப்படுற எல்லாருமே மோதிர கையில் கொட்டு போடுற மாதிரி தான். ஸோ அஜய், நீங்கள் வந்து என்ன தான் சாரோட அக்கா பையனாக இருந்தாலும் உங்களுடைய இண்டிவிஜுவல் எஃபர்ட் நான் ஸ்பாட்டில் பார்த்தேன். நீங்கள் இந்த உலகத்தில், சினிமா உலகத்தில் தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, மலையாளம்
எல்லா ஃபீல்டுலேயும் அடிச்சு நொறுக்கி ஒரு பெரிய ஹீரோ ஆவீங்கன்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர்ண்ணா. பிரியங்கா நீங்கள் சொல்லுங்கள். பிரியங்கா கூட யாரு நடிச்சது. பிரியங்கா? நீங்க தான் பிரியங்காவா? பிரியங்கா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர். ஜிம் நீங்களா காம்பினேஷன் சீன்ஸ்ல நடிச்சீங்களா? சூப்பருங்க. இல்லை, திடீர்னு இப்படி பேச சொல்வீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே ஓகே, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதை பேசிடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அஜய் கூட ஆக்ட் பண்ணது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. Super. இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. வேறு என்ன சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் மூவி. அண்ட் கணேஷ் சாருக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. எத்தனை டேக் போனாலும் வந்து அந்த கோவப்படாமல் திட்டாமல் அப்ரிஷியேஷன் தான் பண்ணார். கோவமே படலையா? கோவமே கொஞ்சம் கூட படலை. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பரவாயில்ல, இல்லை உங்களுக்கு ஜாலியாக தான் இருந்திருக்கும், அவருக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியுது. அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி தான் கோவப்படுவார். ஓகே ஓகே ஓகே. ரொம்பவே நிறைய அப்ரிஷியேஷன் கொடுத்தாரு. நல்லா பண்ணலினாலுமே திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். விஜய் ஆண்டனி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் அவரை பார்த்ததுமே ஷாக் ஆகிட்டேன். நானாக பேசுகிறதுக்குள்ள அவரே வந்து பேசுனது எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சூப்பருங்க, ஆல் தி பெஸ்ட். இது உங்கள் ஃபர்ஸ்ட் படம். என்னங்க ஏதாவது கலாய்ப்பீங்கன்னு பார்த்தேன். இல்லைங்க வேணாங்க, வேணாம். நீங்கள் இது ஃபர்ஸ்ட் படம். இன்னும் 100வது படத்துக்கு நீங்கள் வந்து பேசணும், அந்த அளவுக்கு நீங்கள் வரணுங்க. கண்டிப்பாக. ஆல் தி தேங்க்யூ. பெஸ்ட். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு தமிழ் தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும். நான் இலங்கையை சேர்ந்த தமிழ் பொண்ணு. சூப்பர். என்னோட பேர் ஷாரா. சார், உங்களுக்கு பின்னாடி உட்காந்ததுனால உங்களோட கதைக்க முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த மூவி என்னோட முதல் படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒன் ஆஃப் த லீடாக பண்ணுறதுக்கு. சாரோட ப்ரொடியூஸ் பண்ணுற படத்தில் நம்ம முதல் படம் அமைகிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் வந்து இலங்கையை சேர்ந்த எத்தனையோ பேருக்கு அவருடைய படங்களில் வந்து நிறைய வாய்ப்புகள் தந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து முதல் படம் சாரோட படத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அஜய் கூட நடிக்கிறதுல வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களோட முதல் படம் இருந்திருக்கும். அஜய்க்கும் அதே ஹாப்பியாக தான் இருக்கும். நிறைய நிறைய ஹீரோயின் இருக்கிறனால அவருக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஸோ உங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இது வரைக்கும் சொன்னதில்லை. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது மார்கன் மூவி. அண்ட் டைரக்டர் சார், அவர் வந்து நினைக்கலன்னா இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன். இந்த படத்தில் வந்து எனக்கு அவங்க தான் செலக்ட் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். உங்களை பற்றி தான் சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்றதான் என்னுடைய கனவு. ஸோ நிறைய தமிழ் பெண்கள் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. அதில் நானும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தனுஷா, ரொம்ப அழகாக இருக்கீங்க. நான் இப்போ தான் உங்களை பார்க்குறேன். இந்த படம் உங்களுக்கு ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த படங்களில் ஒர்க் பண்ண எல்லா காஸ்ட்டுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணலாம். ரொம்ப நன்றி. சூப்பருங்க, நீங்களே ஹோஸ்ட் பண்ணியிருக்கலாம், நல்லா பண்ணுறீங்க. அப்படி எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். கணேஷ் சார் வந்து சிறப்பான இயக்குனர் கண்டிப்பாக. அதில் டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர்ஸ், என்டையர் டீம் வந்து அவருடைய பேக் போன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஃபென்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே. அவ்வளோ டெடிக்கேஷன். இவ்வளோலாம் நான் வந்து நிறைய பார்த்துருக்கோம். நான் என்னடா வேணாம் பெரிய நீ என்ன சொல்கிறது அப்படின்லாம் கிடையாது. மனசார சொல்கிறேன், அற்புதமான ஒரு டீம் இது. கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஒரு குட் ஹியூமன் பீயிங்காக அமைஞ்சது இறைவனுடைய கிருபை. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டீமுக்கு. நன்றி 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 நன்றி. ஆல் தி பெஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். விஜயானந்தி சாருக்கு முதல் நன்றி. அண்ட் பாண்டியராஜ் சார் வந்ததுக்கு மகிழ்ச்சி. அண்ட் வஸ்தபாலன் சார், எல்லா பெரியவங்களுக்கும் நன்றி. விஜயானந்தி சார்கிட்ட நான் ஹிட்லர் ஒர்க் பண்ணுறப்போ தயவுசெய்து மியூசிக் பண்ணும் சார், ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்டுட்டு இருந்தப்போ இப்படி ஒரு சர்ப்ரைஸ் நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ வழக்கம் போல் துள்ளலான பாடல்கள் நம்மளுக்கு எல்லாருக்குமே கிடைக்குங்களே, எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மேடை எனக்கு இன்னும் பெரிய சந்தோஷம் என்னன்னா, என்னுடைய குருநாதரை நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பார்த்து பேசி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். நான் இன்னைக்கு நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் ரத்னகுமார் தான். ஸோ அது எல்லா மேடைகளையும் நான் சொல்லியிருக்கேன், அது என்றைக்குமே சொல்லிட்டு இருப்பேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர்ஸ் இருக்கிற எல்லா இடமுமே வந்து தமிழ் சினிமா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வழியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அண்ட் பரிதி பிரதருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரைட்டரை நம்பி மட்டுமே தான் தமிழ் சினிமா எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. அதோட போக்கு அப்பப்போ மாறி இருக்கலாமே தவிர அவங்களோட குறைபாடு ஏற்பட்டுட்டா நல்ல படங்கள் வர்றது வந்து நின்றும். இந்த பூக்கி படத்தோட படம் நான் எப்படி பார்க்குறேன்னா,
எல்லா வயதினருக்கும் மனசு இருக்குது, எல்லா மனசுக்குள்ளேயும் ஒவ்வொரு சிந்தனைகள் இருக்குது. பெற்றவங்க பசங்களோட விஷயத்த பெருசாக அவங்களோட கேரக்டர் மட்டும் பார்த்துட்டு விட்டுருவாங்க. பட் அந்த மனசுக்குள்ளே நடக்கிற போராட்டங்கள் வந்து வெளியே காண்பிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய திரைப்படங்கள் அமையாது. ஏன்னா போக போக சரியாக போயிடும். அவங்களுக்கு என்ன இப்போ பிரச்சனை, சின்ன பசங்க தானே, 20 வயசில் என்ன பிரச்சனை இருக்குது, 25 வயசில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே பிரச்சனை தான், எல்லாத்தையுமே பேசணும். அப்படி இந்த பூக்கி படம் ஒரு குறிப்பிட்ட வயதினரை தாண்டி அதை மற்றவங்க எப்படி பார்க்கணுங்கிற ஒரு விஷயத்தை கடத்தணும் நான் ஆழமாக நம்புகிறேன். அந்த வகையில் இந்த திரைக்கதையை கொடுத்த பரதி பிரதருக்கு என்னுடைய நன்றி. அண்ட் டைரக்டர் கணேஷ் என்னோட காலேஜ் சீனியர். ஸோ அவரையும் வந்து ஒரு 15 வருடங்களுக்கு அப்புறம் பார்க்குறேன். பாவன் அவரு இப்போதானே ஆரம்பிச்சிருக்காரு. அதான் நீங்க காலேஜ் முடிச்சுட்டோ காலேஜ் போயிருக்கீங்க நீங்க? சரி, செகண்ட் டிகிரின்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. ஸோ எனக்கு தெரியாது அவர் தான் டைரக்ட் பண்ணுறாருன்னு. எனக்கு ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து பேசுகிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. விஜயானந்தி சார் ஆப்வியஸ்லி அவர் இருக்காருன்னா ஓகே, நல்ல திரைப்படங்கள் இருக்கிறதுக்கு ஒரு அடித்தளம் எப்பவுமே அவர்கிட்ட இருக்குங்கிறதுனால நான் உடனே வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு கணேஷ் தான் உங்க காலேஜ் சீனியர் அப்படிங்கிறது. அண்ட் சினிமோட்டோகிராஃபர் சக்தி சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அவரோட ரெனிகுண்டா படத்தோட மிகப்பெரிய ரசிகன் நான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார். அனைவருக்கும் நன்றி வந்ததுக்கு. இன்னொரு பெரிய விஷயம், ஒரு படம் எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணுறது, ஒரு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதே கஷ்டம். இந்த படம் பூஜை அன்னைக்கு அதர் லாங்குவேஜ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஸோ இந்த படத்தை நாங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறோம், இதோட பிரம்மாண்டமாக தெலுங்குல பண்ண போகிறோம்னு சொல்கிறது வந்து இரட்டிப்பு மகிழ்ச்சி. அது எல்லாருக்குமே கிடைக்காது. அஜய், யூ ஆர் ஸோ பிளஸ்ட். அண்ட் உங்களோட மார்கன் படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த படத்தில் அறிமுகமாக எல்லா நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நானும் ஒரு சிறு பகுதியாக இருப்பது பெரும் மகிழ்ச்சி. நன்றி. இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு, உங்க கூட நான் தான் நடிக்க போகிறேன். அப்போ டேட்டு மாற்றிருக்கலான்னு தோணுது. இல்லை கதிர் வந்து எனக்கு பீச்சாங்கை படத்துலேருந்து தெரியும். ஸோ என்னன்னா கவுண்டர் போடுறதுல மன்னன். ஸோ பார்ப்போம், செட்டில் தயவுசெய்து என்ன கொஞ்சம் நடிக்க விட்டுட்டுனா நல்லாயிருக்கும். உங்களை ஃபுல்லாக உங்களுக்கு க்ளோஸ் வச்சுட்டு நாங்கள் ஓரமாக இருப்போம், அதுக்கப்புறம் கவுண்டர் போட்டுக்கிறோம் சார். கணேஷ் சார் பார்த்துப்போம். தேங்க்யூ. வந்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ.